ஜானர் மிக்ஸ் ஆன ஒரு படம். அது என்ன ஜானர்ன்றதை நீங்களே சொல்லுங்க பார்த்துட்டு. ஒரு ஸ்கூல் அதை லாக் பண்ணி டாப் ரேங்க்ல இருக்க நல்லா படிக்கிற பசங்களை ஒன் பை ஒன்னா கொலை பண்றாங்க. இந்த நிலைமையில அந்த ஸ்கூலுக்குள்ள மாட்டிட்டு இருக்கிற ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட், டீச்சர்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து இதெல்லாம் யார் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க. இவங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? அந்த டாப் 10 ஸ்டூடெண்ட்ல எத்தனை பேரை இவங்க காப்பாத்தினாங்க? எல்லாத்தையும் ஒரு பயங்கரமான எண்டிங் ட்விஸ்டோட சொன்ன கதை தான் டெத் பெல். அண்ட் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ அர்ஜுன் யாரோ. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் டெய்லி ஒரு படம் உங்களை தேடி வரும். சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ கதைக்குள்ள போயிடலாம். பொதுவாக இந்த கொரியன் படங்கள்ல நான் பேர் சொல்ல ட்ரை பண்றதுல ஏன்னா ஜுவாங் ஜூங்னு இருக்கும், இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். அப்படியே ஒரு த்ரில்லர் படம் பார்க்கறதுக்கு ரெடி ஆயிடலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவங்க எழுச்சி பார்க்குறாங்க. ஒரு மாதிரி ஒரு கிரவுண்டில் ஒரு ஸ்கூல் செட்டப் மாதிரி இருக்கு, எக்ஸாம் ஹால் மாதிரி இருக்கு. அதில் ஒரு பேய் மாதிரி ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த எக்ஸாம் பேப்பர்ஸ் எல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு. கீழே ஏதோ கண்ணாடி மாதிரி இருக்கு, அதை எடுக்க பார்க்குறாங்க. திடீர்னு அதுக்குள்ளேருந்து ஒரு பேய் வந்து இவங்களை பிடிச்சி உள்ள இழுக்குது. ஏகப்பட்ட பேய்ங்க, அதாவது ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு எல்லாரும் வராங்க. இவங்க கிட்ட அப்படியே அடிச்சு பிடிச்சி எழுந்துக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா இது ஒரு கனவு. இன்னைக்கு தான் இவங்க ஸ்கூல்ல ஏதோ ஒரு எக்ஸாமோட லாஸ்ட் டே, அதனால வந்து அவசரமா கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி ஸ்கூலுக்கு போறாங்க. இங்க ஒரு பிடி மாஸ்டரை காட்டுறாங்க. இவர் எல்லாரையும் செக் பண்ணி தலையில அடிச்சு உள்ள அனுப்பிட்டு இருக்காரு. இவர் எந்த பசங்களையும் இவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்படியே உள்ள அவங்க ஸ்டாஃப் ரூம் குள்ள போறாங்க. அங்க ஒரு டீச்சரை காட்டுறாங்க. இவர் பேர் கிம். இவரை வந்து எல்லாருக்குமே யூஸ்வலா பிடிச்சிருக்கும், ஏன்னா இவர் வந்து ரொம்பவும் ஜாலியான டைப். இவர் அப்புறம் ஒரு இன்னொரு இங்கிலீஷ் டீச்சர் ஒருத்தங்களை காட்டுறாங்க. அவங்க சிரிக்கவே மாட்டாங்க. அப்படியே நம்ம ஹீரோயினோட கிளாஸ் ரூம் காட்டுறாங்க. அங்க எல்லாரும் எக்ஸாம் எழுத போறதுனால எல்லாருடைய போனையும் வந்து ஒரு பேக்ல போடணும். அப்படியே எல்லாரும் போட்டே இருக்கும்போது ஒரு பையன் மட்டும் போட மாட்டான். அவர் கொஞ்சம் பணக்கார பையன். ஸோ நம்ம ஹீரோயின் வந்து தட்டி கேட்குறாங்க. அதை வந்து ஃப்ரண்ட் பெஞ்சில் இன்னொரு ஒரு பணக்காரி இருப்பா. நீலாம் எதுக்கு இதை கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை மட்டம் தட்டி பேசுறா. நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. இறங்கி வராங்க, சண்டை போடலான்னு சொல்லிட்டு அப்படின்னு விட்டுறாங்க. இங்கே அப்படியே கட் பண்ணா இந்த பையன் தான் இந்த படத்தோட ஹீரோ மாதிரி. ஸ்கூல் எகிரி குச்சி உள்ள வந்துட்டு இருக்காரு. ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. ஒரு ஜாலியான டைப்பு, இந்த ஹேக்கிங் வேலையெல்லாம் பண்ணுவான். இப்போ அங்கே எக்ஸாம் ஹாலில் வந்து எக்ஸாம் ஆரம்பிக்க போகுது. ஸோ மேலே பெல் அடிக்குது. ஸோ எல்லாரும் ப்ரிப்பேர் ஆகி எல்லாரும் வந்து எக்ஸாமை எழுதிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம அந்த ஹீரோ பையன் இருக்கான், அவன் பிட் அடிச்சிட்டு இருக்கான். அவன் தலையில் தட்டி போய் லாஸ்ட்டில் உட்காருப்போ அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிடறாங்க. அவள் தான் அவரால் எக்ஸாம் எழுத முடியல. அப்படியே கட் பண்ணி இந்த கிம்மன் ஒருத்தர் இருந்தார்லே, அவருடைய கிளாஸை காட்டுறாங்க. இந்த பையனை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இவனுக்கு திடீர்னு ஏதோ ஒரு மாதிரி ஆகுது, ஏதோ சவுண்ட் கேட்குற மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ அவனோட எக்ஸாம் பேப்பரை பார்க்குறான். அதுக்குள்ளே ஒரு உருவம் தெரியுது. அவ்வளோதான், பயந்து போய் கீழே விழுந்துடுறான். டே என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிம் கேட்குறாரு. இவன் ஒரு மாதிரி வளர்றான். அவன் கையை பார்க்குறாரு. அதில் ஏதோ ஸ்க்ராட்ச் மாதிரி இருக்குது. என்னடா இது அப்படின்னு கேட்குறாரு. நான் பண்ணல இது அப்படின்றது அவன் வளர்றான். இப்போ இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது, எல்லாரும் வேகமாக எழுதுங்க அப்படின்றத சொல்லிகிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, ஸ்கூலுக்கே டோட்டலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்கள்ல அந்த ஸ்பீக்கரில், ஒரு பாட்டை போட்டு விட்டுறான். ஸோ யாருக்கும் தெரியாமல் எல்லாரும் இங்கே சிரிச்சிட்டு இருக்காங்க. இது யார் பண்ணதுன்னே தெரியல. அப்போ தான் இந்த பிடி மாஸ்டர் வந்து தெரிஞ்சிடும் இவன் தான் பண்ணியிருப்பான், நம்ம ஹீரோ தான். ஏன்னா இவன் சரியான வாழன்னு சொல்லிட்டு வந்து சண்டை போடுறாரு. நீ தான்டா பண்ணன்னு சொல்லிட்டு அடிக்க வரும்போது நம்ம கிம் மாஸ்டர் சொல்கிறாரு, உங்ககிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கா, அப்புறம் எதுக்கு அவன் மேலே கை வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ பையன் சொல்கிறான். இப்போ இந்த டீச்சர் ஸ்டாஃப் எல்லாம்